விஜய் முதல்வர் ஆவார், இல்லை என்றால் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார்னு சொல்றீங்க. இது அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியா சார்? இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா அவர் யார் ஓட்டை பிரிக்க போறாருன்னே தெரியாதுங்க. அவர் முதல்வரானா யார் எதிர்க்கட்சி தலைவராவா, அல்லது அவர் எதிர்க்கட்சி தலைவரானா யார் முதல்வராவா, அதை சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அவர் யார் ஓட்டை பிரிக்க போறாரு, அதிகமாக எடுக்க போறாருன்னே தெரியல. பெண்கள் வாக்கு அவருக்கு நல்ல கணிசமாக இருக்குது. மற்றது எந்த பாக்கெட்டில் எவ்வளோ வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியும். அதனால் யார் இந்த பொசிஷனிங் எப்படி மாறும்னே தெரியாது. ஓகே, அதனால் இந்த 4 பேருக்கு இடையில போட்டி. இதில் யார் வேணால் அந்த தேர்தலில் எங்கே வேணால் நிற்கலாம், எப்படி வேணாலும் அந்த இடம் மாறி நிற்கலாம். ஓகே, நமக்கு இட் வில் பிரிங் அ சர்ப்ரைஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 இடத்துக்குள்ளே அவர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றவங்க எங்கே பிளேஸ் ஆவாங்க அப்படிங்கிறது, ஏன்னா அவர் அன்டெஸ்டட் பிளேயர். சார், முதல் 2 இடம்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு 1.5% ஆரம்பிச்சு ஒரு 4% வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ விஜய் ஒருவேளை 2வது இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த தடவைங்க இப்போ நம்ம டிஃபரன்ஸை சொல்ல முடியாது. ஆனால் 30லேருந்து 35% வாக்கு வாங்கினா போதும். எக்ஸாம்ஸ்லாம் 35% பாஸ் மார்க் இல்லையா? அந்த இப்போ இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் 90 மார்க் எடுக்கிறதுக்கெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. 30 மார்க் 35 மார்க்குக்கு படித்தா போதும். மினிமம் 35 மார்க் எடுக்கிறோம்டா, 35% ஓட்டு வாங்கினா போதும்னு முடிவு பண்ணிட்டா போதும். ஓகே, அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. 35% யார் வாங்குறாங்களோ அவங்க முதல்வர். ஆமாம், விஜய் வாங்குவதற்கு களம் இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனே, அவருக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று முதல்வர், இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர்.